ஓம் ஈஸ்வரா குருதேவா. கோயிலுக்கு போனா எப்படி போகணும் அப்படின்னா, பக்தி நல்ல ஒழுக்கங்களை தான் காப்பாற்றுறாங்க. ஆனா நல்ல ஒழுக்கங்களை நம்ம காக்குறதுக்கு விநாயகர் தத்துவத்தை எது கொடுத்துருக்குறாங்க? விநாயகரை நாம் முதல்ல வணங்காமல் கோயிலுக்கு போனதான். நாம் ஏற்கனவே நாம் நல்ல எண்ணங்கள் கொண்டுதான், பக்தியும் நல்ல ஒழுக்கம் கொண்டுதான் நமக்குள் வினையாக சேர்த்திருக்கு. அந்த வினைக்கு நாயகனாக மனித உடலை அமைச்சிருக்கும். ஆக வினைக்கு நாயகனாக மனிதன் உணர்வை இருளை போக்கி ஒளியை கண்டு உணர்ந்த உணர்வை கொண்டு ஒளியின் சரீரமா இருக்கிறான். அது நீ வினையாக சேர், அது வினைக்கு நாயகனா ஆக்கு என்றும் பொருள். ஆக இந்த பக்தி மார்க்கத்தில் விநாயகரை நான் வணங்கும் போது எப்படி வணங்கணும்? இந்த மண்ணுலகின் நஞ்சினை என்ற விண்ணுலகம் சென்ற அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நான் பெறணும். இது பக்தி. என் உடல் முழுதும் படணும், என் ஜீவாத்மா பெறணும் அப்படின்னு சொல்லி இது நம்ம பக்தி கொண்டாடும். அப்புறம் இதெல்லாம் தூய்மைப்படுத்திய பிற்பாடு நாம இன்னைக்கு என் பிள்ளை மேல வெறுப்பு இருந்தது, அந்த வெறுப்பை நீக்கணும். அந்த சப்தரிசிகளின் சக்தி அவன் பெறணும். அவன் அறியாத நிலைகளை இருள் நீங்கணும். கல்வி ஞானம் பெறணும். அவன் ஒழுக்க நிலை பெறணும். என் பிள்ளை மேல குறை இருந்தது, அதே மாதிரி எண்ணி அதை நீக்கணும். நீக்கிட்டு என்ன செய்யணும்? இதெல்லாம் எடுத்துட்டு கடைசியில இந்த எண்ணத்தை எடுத்து அங்க இருக்கக்கூடிய பஸ்பமோ மற்றதோ கொடுக்குறாங்கன்னா இதையெல்லாம் எண்ணி இதை நான் பெறணும், பொட்டு வைக்கணும். இந்த மாதிரி பொட்டு வைக்கணும். இது பொட்டு வைக்கிறதுல தப்பு இல்லை. ஆக இதை போல நாம் எண்ணிட்டு இதை வினையாக சேர்க்கணும். எனக்கு நாயகனாக அதை போற்றணும். இதை இந்த உயர்ந்த குணங்களை அந்த மகிழ்ச்சியை சக்தி பெறணும் அப்படின்ட்டு என் குழந்தைகளை வச்சணும். என் குடும்பத்தில் எப்படி இருக்கணும், என் வாடிக்கையாளர்லாம் நலமா இருக்கணும். நாம் யாரெல்லாம் கஷ்டப்பட்ட பார்த்தோமோ அந்த மகிழ்ச்சியின் சக்தி அவங்க பெறணும். அவங்க குடும்பம் நலமாகணும், அவங்க உடம்பு நலமாகணும் அப்படின்னு சொல்லி போட்டு இதை எண்ணணும். ஆக இதை போல நாம எண்ணி இதை வினையாக சேர்க்கணும். அதை எண்ணிட்டு இது பக்தி. ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும் என்றதுதான் பக்தி. நீங்க நல்லா இருக்கணும் என்றது. ஆனா அது பக்தி என்றாலும் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பக்தி கொண்டு நமக்குள் பெருக்கணும். ஆக இது தூய்மைப்படுத்தணும். நல்ல ஒழுக்கங்கள் இது பற்றி கொண்டு பற்றணும். ஆக இதை பற்ற வேண்டும் என்றால் அதுக்கு தகுந்த மகிழ்ச்சியின் அரு உணர்வு நமக்குள் சேரும். இது பற்றி கொண்டு நாம எடுத்து இதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினை கொண்டு போட்டு. ஆக அங்க வைக்கக்கூடிய மலரை அங்க சாமிக்கு போன இந்த மலரை போல மனம் நாம் பெறணும். என் உடல் முழுதும் படரணும். என்னை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் மலரை போல மகிழ்ச்சி பெறணும். அவங்க வாழ்க்கையில மலரை போல நல்ல மனம் பெறணும். இது வினையாக சேர்க்கணும். ஆக இது பக்தி. நீங்க சொல்ற மாதிரி அபிஷேகத்தை செய்து கனஹோமம் செய்துட்டு நம்ம வெள்ளையாருக்கு என் கணக்கெல்லாம் போட்டு வச்சு போட்டு காசு கொடுத்தா உனக்கு கொடுப்பேன், உனக்கு லாபத்தில் 2 போடுறேன்னு சொல்லி போட்டு கமிஷன் போட்டு கமிஷன் மண்டியா வச்சுக்கிட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ஆக இதெல்லாம் இப்ப நம்ம கமிஷன் மண்டியா தான் கோயிலை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை மாத்தணும். ஏன்னா உனக்கு லாபம் வச்சுன்னா கமிஷன் உனக்கு தான். எனக்குள்ள நல்ல புத்தி வேணும், என்னால 4 பேர் நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஆக நான் கமிஷன் பண்ணி கொடுத்தேன்னா 4 பேருக்கு உன் பேரை வச்சு ஒரு சோறு போடணும் பாரு, நீ பக்தியா கொண்டாடணும், இப்படித்தான் கொண்டாடணும், இவனை கும்பிடணும். ஆக 4 பேருக்கு சோறு போட்டாச்சுன்னா அது பக்திமான் ஆயாச்சு. அதனால அந்த பக்தி கொண்டு எல்லாரும் போற்றும் நிலைக்குத்தான் இந்த பக்தி இப்படித்தான் போகும். ஆக இது வல்ல பக்தி. ஆகவே இதை போல ஒவ்வொரு நாளும் இதே போல செய்யணும். ஒரு நகையை அணைகிறோம் அப்படின்னு சொன்னா இதே மாதிரி என்ன செய்யணும்? இந்த நகைகள் எல்லாம் இந்த மாதிரி உயர்ந்த நிலைகள் பெறணும். இந்த ஞானி சொன்ன தத்துவத்தை எல்லாருக்கும் இது கிடைக்கும். இந்த தங்கத்தை போல நாம் அவமானம் பெறணும். வெறும் செயினை போட்டுக்கிட்டு இருக்கல. இதே போல இந்த செயின் எப்படியோ இதே போல என்னுடைய நறுமணங்கள் நல்ல எண்ணங்கள் பிற மகிழ்ந்த நிலைகள் எங்களுக்குள் அந்த உயர்ந்த நிலைகள் பெறணும். இந்த செயினை எடுத்து போடும், இன்னும் கலக்கி அது போடணும். போடும்போதெல்லாம் இந்த எண்ணம் வரும். ஆக இது நல்லா இருக்கு. நாம அலங்கரிக்கா வேண்டி எங்க வீட்டுல காசு இருக்கு நீங்க பாருங்க, இல்லைனாலும் வாடகைக்கு வாங்கி நான் போட்டுக்கணும். வாடகைக்கு வாங்கி அந்த பெங்களூர்ல எல்லாம் கொடுக்குறாங்க. கல்யாணத்தன்னைக்கு போயாச்சுன்னா பித்தளை போட்டு ரோல்டு கோல்டு போட்டுருப்பாங்க. வாடகை 100 ரூபாய். ஆக இங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு சில சேலைங்கெல்லாம் இந்த பக்கம் பெரிய இடங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க வாடகைக்கு. ஆக எண்ணெய் பெருமா போட்டணும், எல்லாரும் போட்டணுங்கிறதுக்காக இப்படி போலி போட்டு வந்து என்ன செய்யறது? இவங்க என்ன நகை போட்டிருக்காங்க, என்ன பித்தளை நகை வாங்கி போட்டிருக்காங்க, நம்மள உடனே முகம் வச்சு போகுது. அப்ப அங்க கலக்கம் வருது. இந்த வேதனை இந்த என்ன செய்யுது? போட்டு நிலைகள் நமக்கு தூட்டு நிலையா மாறி போகுது. ஆக இது ஆகாது. ஆக இதை போல பக்தி என்பது தவறு இல்லை. ஆனால் அந்த தவறு நாம் செய்து கொண்டே இருக்கும். அதனால இதை போல அந்த பக்தியில விநாயகரை பற்றி என்ன, ஊர் நல்லா இருக்கும், எங்க தெருவு நல்லா இருக்கணும், எங்க வீடு நல்லா இருக்கணும், எங்க எல்லாம் அனுசரணையா இருக்கணும், எங்க விவசாயம் நல்லா இருக்கணும், எங்க விவசாயத்துல வேலை செய்யறவங்களும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் எண்ணணும். அதே மாதிரி நான் வேலை செய்யற இடத்துல அந்த விவசாயம் நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க தெருவு நல்லா இருக்கணும், எங்க முதலாளி நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க முதலாளி ஆயிடுறாங்க. ஆக இந்த வெறுப்பின் தன்மை இங்க மாறும். இது வினையாக சேர்க்கும். இப்ப விநாயகா அப்படிங்கிறது போட்டு முதல்ல என்ன வச்சிருங்க? முழு முதற்கரவு. நீ அந்த உயர்ந்த எண்ணங்களை உனக்கு சிசித்தான முதற்கரவு மனிதன் ஆனத்துடன் இது வினையாக சேர்த்து வினைக்கு நாயகனாக நாம் இயக்க வேண்டும். இது பக்தி.
ஆகினால இதை நாம எப்படி கோயில்ல போனா வழங்கணும். இப்ப இதெல்லாம் விடிய விடிய ராமாயணத்தை கேட்டுவிட்டு விடிஞ்ச பிற்பாடு சீத்தைக்கு ராமாயணம் இங்க இருந்து தேங்காய் பழத்தை தட்டை எடுத்து போட்டு அர்ச்சனை செய்து போட்டு வர்றது பக்தி அல்ல. கேட்டுட்டு போயிட்டு நாம இதை முறைப்படி கோயிலுக்கு போனா இப்படி வணங்கணும். நகை எடுத்து போட்டா நகை எடுக்கும் போது இப்படி எண்ணணும். ஆக பொட்டு வைக்கும் போது இப்படி எண்ணணும். ஏன்னா இன்னைக்கு அதுக்காக வேண்டிதான் பெரும்பகுதி வந்தது. நாளைக்கு இதெல்லாம் கேட்டு நாம எப்படி வாழ்க்கையில் நடந்துக்கணும், பக்தி மார்க்கம் உள்ளவங்க நம்ம எப்படி வரணும், அவங்க நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கணும், ஆக மனதை நாம எப்படி தூய்மைப்படுத்தணும், நமக்குள் எண்ணங்கள் கோலங்கள் எப்படி இடணும், நமக்குள் இணைத்த கோலங்களாக ஒன்று சேர்த்து அழகுபடுத்தணும், இதெல்லாம் வரணும். ஏன்னா பக்தி சிறந்ததுதான். அதை நாம தப்பாக்கி போட்டு பக்தி மார்க்கங்களை குற்றவாளி ஆக்குறது தப்பு. நாம பக்தியின் நிலைகளை நினைச்சு நம்ம குற்றவாளி ஆக்கிக்கிட்டே இருக்கிறோம். ஆக ரெண்டு காசு கொடுத்து போட்டு எனக்கு விநாயகரை எனக்கு கொண்டு போடுறான், எரிக்கல மாலை போட்டாச்சுன்னு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுன்னு திருடி கொண்டு வச்சா உனக்கு என்ன அபிஷேகம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அரச மரத்தை சீட்டா பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு தப்பான வழியில போய் இந்த பக்தி